Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களை திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறாரு. வணக்கம் மணிகண்டன், இந்த திடீர் சந்திப்புக்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் 17 கட்சியுடைய தலைவர் பிறந்தநாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருத்தரங்கத்துல மாநாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் காலையில வாழ்த்து மடல் ஒன்ற கட்சியுடைய தலைவருக்கு அனுப்பியிருந்தார். நேற்றைய தினம் பெருந்திரளான அந்த கூட்டத்திற்கு மத்தியில அந்த வாழ்த்து மடலை விசிகாவுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் படித்து காட்டி, அது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்கள்ல விசிகா தமிழக வெற்றி கழகத்துடன் செயல்பாடுகள்ல நிலைத்து நிற்கும், உடன் நிற்கும், கூட்டணியில நீடிக்கும் என்பதை கருத்தாக தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் மாநாட்டை முடித்த கையோடு நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் திருமாவளவன். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல இருந்து தற்போது அவரது அறையில, முதல்வருடைய அறையில திருமாவளவன் மற்றும் முதலமைச்சர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்கள் இருந்த போது, தேவைப்பட்ட போது கூட்டணியாக இயக்கமாக வந்திருந்ததுனால ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரும் இந்த சந்திப்புல முதல்வருடனான சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்புல விடுதலை கட்சியின் சார்பில் சிந்தனை செல்வன், கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் முதல்வருடன் சந்திப்புல இருக்கின்றனர். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில நேற்றைய தினம் மாநாட்டுக்கு வாழ்த்து மடல் அனுப்பியதற்கு நன்றி தெரிவித்தும், அதே போல அவர்களது நிலைப்பாட்டை முதலமைச்சரிடம் தெரிவிப்பதற்கான விஷயமாகத்தான் அந்த சந்திப்பு இருக்கும். இது தவிர்த்து சில கோரிக்கைகளை, மக்கள் நலன் குறித்த கோரிக்கைகளை மனுவாக அளிக்கவும் முதலமைச்சருடனான சந்திப்பில் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தாவேகாவுடன் விசிகா இணைந்து செயல்படும் என நேற்று நடந்த விசிகா தமிழ் தேசிய மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று நேரிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்களை திருமாவளவன் சந்தித்துள்ள சம்பவம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.